ஆர்ஜே தமிழ்மணி சேரிட்டபிள் அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலியமா இன்னைக்கு இந்த கேம்ப் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ட்ரஸ்டோடைய நிறுவனர் திருமதி ஜெயந்தி ராஜு அண்ட் ரம்யா மற்றும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்கோம். எங்க எல்லாருக்கும் இது எல்லாத்தையும் உறுதுணையா எங்களை வழி நடத்துறது எங்களுடைய தந்தையும் இந்த தொகுதியின் எம்எல்ஏவும் ஆகிய முன்னாள் கூட்டுறவு அமைச்சர் செல்லூர் கே ராஜு அவர்களுக்கு நன்றி. ஆர்ஜே தமிழ்மணி ட்ரஸ்ட் இதை ஆரம்பிக்கிறது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாங்க இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சோம். அப்துல் கலாமோட வரிகள் பிரகாரம் துன்பத்தை துன்பத்தால் வெல்ல வேண்டும் என்பது போல் எங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இந்த ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி கொடுத்து எங்களோட துன்பத்தை விளக்கியிருக்காங்க. 2014ஆம் ஆண்டு இந்த ஆர்ஜே தமிழ்மணி ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம். ஸோ இந்த ட்ரஸ்ட் மூலியமாக நாங்கள் இந்த மருத்துவ முகாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த மருத்துவ முகாமுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது அரவிந்த் கண் மருத்துவமனை. இந்த அரவிந்த் கண் மருத்துவமனை மூலம் இதுவரை 70 இந்த கேம்ப் நடத்தியிருக்கோம், முகாம்கள் நடத்தியிருக்கோம். இந்த 70 கேம்ப்ல இதுவரை 20,000 நபர்களுக்கு இலவச கண் பரிசோதனை நடத்திருக்கு. அதில் 5,000 பேருக்கு இலவச கண் சிகிச்சை அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 7,000 நபர்களுக்கு இலவச கண் கண்ணாடிகள் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்ஜே தமிழ்மணி இந்த முகாம்ல எங்களோட சேர்ந்து பயணிக்கின்ற பிரீத்தி மருத்துவமனையும் ஈஸ்வரா மருத்துவமனையும் பொது சிகிச்சை பண்ணி அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க மூலியமா 30,000 நபர்களுக்கு உடல் பரிசோதனைகள் நடைபெற்றிருக்கிறது. அதுவும் இல்லாம அதுல தேவைப்படுற அந்த மூட்டு வலி இல்ல ஏதாவது இதர அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியவங்களுக்கு பிரீத்தியும் ஈஸ்வராவும் அவங்களே கொஞ்சம் இலவச இது பண்ணி அவங்களே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஆர்ஜே தமிழ்மணி ட்ரஸ்ட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்களுக்கும் நன்றி. டாக்டர் பிரீத்தி, டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மற்றும் ராதா பல் மருத்துவமனை அவரும் எங்களோட சேர்ந்து பயணிக்கிறார். அவரோட இது மூலியமா 10,000 நபர்களுக்கு இலவச பல் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பல் மாற்று சிகிச்சை பண்ண வேண்டியவங்களுக்கும் இலவசமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சார் நிறைய ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்ன்ற மாதிரி நம்ம வந்த பிறகு போய் மக்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத விட வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்கணும்னு இன்னைக்கு அதை வேற அவரோட இதுல பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலே நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் டாக்டர் ராதா மருத்துவருக்கு. இது மட்டும் இல்லாம ஆர்ஜே தமிழ்மணி சேரிட்டபிள் அண்ட் ட்ரஸ்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்டாகவும் இயங்கிட்டு இருக்கு. இது மூலியமா நிறைய குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு இலவச கணினி வகுப்பும் தையல் பயிற்சியும் எம்ப்ராய்டரியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதோட கடந்த ஒரு வருஷமா நாங்க இலவசமா பியூட்டிஷியன் கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இதன் மூலமா கம்ப்யூட்டர் பயிற்சி பெற்ற பெண்கள் 1,100 நபர்கள், தையல் பயிற்சி மற்றும் எம்ப்ராய்டரி பயிற்சி 1,500 நபர்கள், பியூட்டிஷியன் அழகுக்கலை பயிற்சி 300 நபர்கள் பெற்று அவங்களுக்கு இலவசமா சான்றிதழும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பெருமையா நாங்க நினைக்கிறதுக்கு கண்டிப்பா அம்மா அப்பாவும் தான் எங்களுக்கு உறுதுணையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல ஒரு சின்ன இது நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த 2014 ஆரம்பிச்சப்போ ஒரு 2 இயர்ஸ்ல எங்களுக்கு அப்போ டெல்லியில இருந்து ஒரு டெலிகேட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க இந்த முகாம்ல கலந்துக்கிட்டப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இன்னைக்கு உங்க மினிஸ்டர் இருக்காரு உங்க அப்பா, அதனால நீங்க பண்றீங்க, நாளைக்கு நீங்க பண்ணுவீங்களா, இந்த மினிஸ்டர் பீரியட் முடிஞ்சா நீங்க கொண்டு போவீங்களான்னு கேட்டாங்க. எங்களுக்கு உண்மையிலே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த கடந்த 5 வருஷமா அப்பா மினிஸ்டர் இல்லை, பட் இருந்தாலும் எங்களால கொண்டு போக முடியுது. எல்லாரோட உறுதுணையும் ஒத்துழைப்பும் இன்னும் மேலும் மேலும் ஆர்ஜே தமிழ்மணி ட்ரஸ்ட்டுக்கு கிடைக்கணும்னு நம்ம மனமாற கண்டிப்பா நாங்க அதுக்கும் முன்னேறி கொண்டு போவோம். இப்போ என்னோட பையன் டாக்டருக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நான் அவனை கொண்டு போறதுக்கு காரணமே இலவசமா இந்த மாதிரி இதய சிகிச்சை பண்ணணுன்றதுக்காக. நாங்க கண்டிப்பா இதை கண்டிப்பா கொண்டு போவோம். அது அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் பெண்களுக்கு பண்றோம். அந்த கோர்ஸ் நிறைய நலிந்த பெண்கள் தான் எடுத்துக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த 1,500 பெண்களுமே இப்ப வெளியில நிறைய இடத்துல வேலை பார்க்கறாங்க. அவங்களோட வேலை பார்க்கறாங்க. பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சவங்க எல்லாம் அவங்க தனியாவே பண்ணிட்டு எங்கிட்ட சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் உண்மையிலே எங்களுக்கு பெருமையா இருக்கு. அடுத்த பெண்களுக்கும் என்ன செய்யணுமோ அது கண்டிப்பா நாங்க செய்யணும்.
மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் வந்து இந்த அவங்களுக்கு தேவையான டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரஸ்ட் மூலயமா நாங்கள் கொடுக்குறோம். இது போக அவங்க தனித்தனியாக வந்து ட்ரஸ்ட்டை மீட் பண்ணி கேட்பாங்க, எஜுகேஷனுக்காக கஷ்டம் இல்லை ஏதாவது டிசேபிள் பீப்புள் வந்து கேட்கும் போதெல்லாம் அவங்களுக்கும் ட்ரஸ்ட் மூலயமா கொடுத்துட்டு. தேங்க்யூ. உங்களுக்காக நடத்தி கொடுத்தவங்க, உங்களுக்கு கண்ணொளி கொடுத்தவங்க ஆசிய தமிழ் மணி நேரத்தின் சார்பாக ஐயாவும் ஐயா பிள்ளைங்களும் ஐயா மருமகன் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த முகாமை புதுசாக கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய ஐயாவுடைய தொகுதியில கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கு மேலாக இந்த கண் பரிசோதனை முகாம் நடந்துட்டு. துணி கொடுத்தா கிழிஞ்சு போயிடும், சாப்பாடு கொடுத்தா செத்து போயிடும், காசு கொடுத்தா செலவாகி போயிடும், கண்ணு கொடுத்தா சாகுற வரைக்கும். இந்த கண்ணு கொடுத்த தெய்வத்தை நீங்க வந்து மனசுல வச்சு காலமெல்லாம் நீங்க நினைக்கணும். வரக்கூடிய எல்லா காலங்கள்லயும் ஐயாவுக்கு நீங்க வந்து தொடர்ந்து விசுவாசமா நீங்க நினைச்சிருக்கோம். சரிங்களா? ஐயாவுடைய குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும், வாழ்த்துக்க பார்ப்போம். எல்லாரும் நல்லா இருக்கணும், வாழ்த்துக்க. ஐயாவுக்கு நல்லா இருக்கணும், விசுவாசமா நீங்க நடத்துக்கிறோம். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக போய் இது அறுவை சிகிச்சைக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ நல்லபடியாக போயிட்டு வாங்க. இந்த ட்ரஸ்ட் உங்கள் கூடயே இருக்கும். 3 நாளும் உங்கள் கூட தான் இருக்க போகிறோம். நீங்கள் கூட ஆள் வந்திருக்காங்க, சொந்த பந்தம் வரல, அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். நம்ம தம்பி உபேந்தர் இருக்கார், அவர் உங்கள் கூடயே இருப்பார். ஹாஸ்பிட்டல்லையும் நாங்களும் கேட்டுகிட்டே இருப்போம், மீனாட்சி அண்ணாட்டையும். ஸோ நீங்கள் புதன்கிழமை நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். வந்த பிறகு சனிக்கிழமை அம்மா அப்பாவும் உங்களை கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு ஏற்படுத்தி கொடுத்த சித்தன் அண்ணாக்கும் நாகஜோதி அக்காவுக்கும் எங்களோட நன்றியை சொல்லிக்கிறோம். இதெல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தைரியமாக தெம்பாக போயிட்டு வாங்க. உங்களை அடுத்த சனிக்கிழமை தங்கச்சி வந்து பார்ப்பாங்க. நீங்கள் நல்ல புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. சந்தோஷம். ரொம்ப பதட்டமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம், ஏன்னா ஆப்ரேஷன் இதுன்ட்டு. அப்படி எதுவும் கவலைப்படாதீங்க, ஏன்னா நாங்கள் ட்ரஸ்ட்லேருந்து 3 நாள் உங்களை அக்கா சொன்ன மாதிரி நல்லா கூட இருந்து பார்த்துக்கிடுவாங்க. வீட்டு ஆள் எல்லாம் உங்களுக்கு கூட இருக்கணும்னு யாரும் அவசியம் இல்லை. தைரியமாக போய் நல்லபடியாக பண்ணிட்டு வாங்க. இந்த வாரம் சனிக்கிழமை வந்து நாங்கள் நல்லபடியாக உங்களை பார்க்குறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரி, நல்லபடியாக எல்லாரும் போயிட்டு வாங்க.